அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஷைத்தான் அதிகமாக அவமானப்பட்ட நாள் எதுன்னு தெரியுமா உங்களுக்கு? அதுதான் அரஃபா நாள். அரஃபா நாள் முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய நாட்களில் ஒன்று. இந்த நாளில் அல்லாஹு தாலா தன் அடியார்களுக்கு அதிகமாக மன்னிப்பு தருகிறான், நரகிலிருந்து மக்களை விடுவிக்கிறான். அதனால்தான் ஷைத்தானுக்கு அந்த நாள் மிகவும் கஷ்டமான நாளாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறாங்க, அரஃபா நாளை விட ஷைத்தானுக்கு மிகவும் சிரமப்படும் நாள், அவமானப்படும் நாள், கோபப்படும் நாளை நாம் பார்க்க முடியாது என்று கூறுகிறார்கள். ஏன் தெரியுமா? அல்லாஹு தாலா தன்னுடைய ரஹமத்தை அதிக அளவு பூமியில் இறக்குகிறான். பாவங்களே மூழ்கிய மனிதனாக இருந்தாலும் கைகளை உயர்த்தி யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு யா அல்லாஹ் என்று அழும்பொழுது அல்லாஹ் அவர்களை மன்னித்து விடுகிறான். அதனால் ஷைத்தான் நாம் அந்த நாளை வீணாக்க வேண்டும் என்று விரும்புகிறான். ஆனால் நாம் என்ன செய்யணும்? அந்த நாளை வீணாக்கிடக்கூடாது. நோன்பு இருக்கணும், துவா செய்யணும், ஜிக்கிர் செய்யணும், அழுது அழுது அல்லாஹ்விடம் துவா கேட்கணும். அல்லாஹு தாலாவிடம் திரும்புவதற்கு அதிகமாக இபாதத்தில் ஈடுபட்டு இருக்கணும். ஏனென்றால் அல்லாவின் பொருத்தத்தை அடைந்து விட்டால், அவன் பால் திரும்பி விட்டால் நம் வாழ்க்கையே மாறிவிடும். அதனால் நாம் என்ன செய்யணும்? அன்னைக்கு நோன்பு இருக்கணும். அதிகமாக லா இலாஹ இல்லல்லாஹு வஹதஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்த் வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் அதிகமாக படிக்கணும். சுபஹான் அல்லாஹ் அதிகமாக படிக்கணும். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் என்ற ஜிக்ரிலேயே தஸ்பீலியே அந்த நாளை நாம் கழிப்போம். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.